அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மரகதம் இதுவே போதும். இல்ல மதனி, பசங்க சாப்பிட்டுட்டாங்க. ஆனா நம்ம எல்லாம் அதெல்லாம் சரியா போகும் மரகதம். இனி லஞ்சுக்கு வேணா ஏதாவது பாத்துக்கலாம். அப்படிங்களா மதனி? ஆமாமா. மரகதம், மதனி இந்த போண்டா மட்டும் கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிரு. பசங்க போமத்துல வரும்போது எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. சரிங்க மதனி. சாலாத்த வேணி, நீயும் போமா. அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சது. அத்தை, நான் கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு போறேன். இல்ல நான் என்ன பண்ண போறேன், அத்தை பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க அத்தை. சரி மதுரி, நான் இதை கொண்டு போய் வச்சுட்டு யார் யார் ஆபீஸ்க்கு போயிருக்கான்னு பார்த்துட்டு வீடெல்லாம் கிளீன் பண்றேன். சரி மரகதம். அத்தை, இந்த குழம்ப டைனிங் டேபிள்ல வச்சிடவா? இல்லம்மா, இது லஞ்சுக்கு தானே, இங்கே இருக்கட்டும். மதிய சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. என்ன சாலாமா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சதுடா. கறி குழம்பு வாசனை சும்மா வீட்டையே தூக்கிடும் போல. ஆமா தூக்கும். உன் பொண்டாட்டி செஞ்சதுல. ஓ அப்படியா? அப்பனா கண்டிப்பா தூக்கம். ஏய் என்னடா இவ்வளவு லேட்டா எழுந்திருக்க? எங்க அதான் 4 நாள் டியூட்டியை வீட்லயே பார்க்க சொல்லிட்டீங்களே. 4 நாள் லேடா, இன்னும் 10 நாள் ஆகும். என்ன சாலாமா சொல்றீங்க? உன் தங்கச்சிக்காரி உனக்கு ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு சித்தார்த் சும்மா சொன்னா. சும்மாலாம் இல்லடா, நிஜமாதான். இன்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஓ சரியா போச்சு. அப்போ நான் டியூட்டிக்கு போக முடியாது. அப்படியே சேர்த்து லீவு போடுடா. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவீங்க. அது இனி உன் தங்கச்சி வந்து சொல்லுவா, என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. அப்புறம் சாலாமா, கோவிலுக்கு போலான்னு நினைக்கிறேன். அதுக்கு காலங்காத்தால சீக்கிரம் எழுந்துல போனோம். மணி 9 போகுதுடா. 12 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும்ல. அதுக்காக இப்படி வெயில் இல்லையா? இருக்கட்டும் சாலாமா, திடீர்னு தான் முடிவு பண்ணேன். சரி ஓகேடா, பாத்து போயிட்டு வாங்க. இனி சாலாத்த சரத்தை இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல மாதிரி இப்படி பாக்குற. அது ஒண்ணு இல்லத்த. தப்பில்ல. சரி போ, சரத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு 2 பேரும் அப்படியே கிளம்புங்க. சரிங்க. சாப்பாடா? ஃபர்ஸ்ட் நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். தூங்கு மூஞ்சி. தூங்கி எழுந்ததும் அப்படியே கிச்சனுக்குள்ள வருவியா? என்ன பண்ண, கிச்சனுக்குள்ள தானே அம்மாவும் பொண்டாட்டியும் இருக்கீங்க. வாயி. இதோ வராங்கப்பா. என்னடா? வைரப்பா உங்களை கூப்பிடுறாங்கம்மா. வைரப்பாவா? எனக்கு கேட்கலையே. இதோ வராங்க. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. என்னடா இது, எனக்கு கேட்காம உனக்கு மட்டுமா கேக்குது? ஐயோ கேக்குதுமா, போங்க. சரிடா. என்னங்க, எனக்கும் கேட்கலையே. எனக்கும் தான் கேட்கல. உங்களுக்கும் கேட்கலையா? பிறகு எதுக்கு அத்தைய? என்ன பண்ண, என் பொண்டாட்டி என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறா. அதான் அவகிட்ட என்ன எதுன்னு தனியா கேட்கலான்னு. ஐயோ என்னங்க, அதுக்காகவே அத்தைய அனுப்பி விட்டீங்க? ஆமா, என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லையே. நானும் சாலாமாவும் பேசிட்டு இருக்கும்போது கண்ணை எடுக்காம என்ன பார்த்த. ஒழுங்கா சொல்லிடு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. இப்ப நீ சொல்ல போறியா? என்னங்க, என்ன இப்படி எது மேல ஏறி உட்கார்ந்திருக்கீங்க? அது இருக்கட்டும், இங்க வா. என்னங்க, என்ன பண்றீங்க? அமைதியா இருக்கணும். என்னங்க, இது கிச்சன். தெரியுமே. ஐயோ என்ன இல்ல, இங்க இருந்து கறி குழம்பு. சேஃபா அங்க எடுத்து வச்சிட்டேன். ஓகே. என்னங்க, என்னடி கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்க? ஆமா, போலாமா? இங்க பாரு வேணி. அது வந்து இங்க பாரு, என்ன பாரு வேணி. கைய. பயப்படக்கூடாது. இப்ப நீ பயப்படுறத யாராவது வந்து பாத்துட்டாங்க, அப்புறம் அவ்வளவுதான். உனக்கும் எனக்கும் சண்டை போல. இதுக்கு 2 சந்தோஷமா இல்லாம சும்மா நடிச்சிட்டு இருக்குதுன்னு நினைப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி ஓகே, நான் பயப்படல. குட். இப்போ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்ன வேணும்? உளராம பேசணும். இது உளறல, அதுவா பயத்துல. என்னடி பாம்புங்கிற மாதிரி இருக்கு? அது வந்து பயப்படக்கூடாது. சரி ஓகே. கோவிலுக்கு போலாமா? போலாமே. நீ ஆசைப்பட்ட பக்கத்து ஊர் அம்மன் கோவிலுக்கு தான். வாரியா? வரேன். நம்ம ரூம்ல உனக்கு ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன், அத கட்டிக்கோ. புதுசா? எனக்கு எதுக்கு புதுசு? உனக்கு வேண்டாமா? சரி ஓகே. அந்த பைங்கிலி ரொம்ப நாளா என் மேல ஆசைப்பட்டு இருக்கா. அவளுக்கு வேணா இதை கொண்டு போய் கொடுத்துறேன். யாருக்கு கொடுப்பீங்க? பைங்கிலிக்கு. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் விளையாட்டு கூட பேசுனீங்க. எனக்கு கோபம் வரும். வருமா? சரி ஓகே, வரட்டும். இங்க பாருங்க. என்னடி பாருங்கங்கற? பாத்துட்டு தானே இருக்கேன். அப்படிலாம் பேசக்கூடாது. எப்படி பேசக்கூடாது? இன்னொரு பொண்ணை வச்செல்லாம் பேசக்கூடாதுங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு? நீ எதை பண்ணாலும் வேண்டாங்கற, அப்புறம் வேணும்னு சொல்ற பொண்ணுங்களுக்கு தானே கொடுக்க முடியும். நான் என்ன வேண்டாம்னு சொல்றேனோ அதை இன்னொரு பொண்ணு கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? கொடுப்பேனே, அது என் இதயமா இருந்தாலும் சரி. ஓஹோ, உங்க இதயத்தை இன்னொரு திட்ட கொண்டு போய்
ஆசைப்பட்டா கொடுக்க வேண்டியதா? வேண்டாங்க. ஏய் பாரா, கோபத்துல பயம் போயிடுச்சு, கைகால் நடுங்குறதெல்லாம் நின்றுச்சு. ஓ, அப்பனா இவ பயத்தை போக்குறது இவளுக்கு கோபம் வர வைக்கிறதா? ஏய் சரத்து, கண்டுபிடிச்சிட்டடா. இப்போ இப்போ ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமே. ஓகே. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா ரத்ன மாமா வைர மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஓ, போ போய் சொல்லு. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. நீ எதை வேண்டாங்கறியோ அத வேணும்னு சொல்ற பொண்ணுக்கு கொடுப்பேன். கன்ஃபார்ம் என் ஹார்ட்டையும் சேர்த்து. அத்தை, கத்தக்கூடாது. அப்படிதான் கத்துவேன். சாலாத்த, வைஷாத்த. இது கிச்சன் டி, பெட்ரூம் இல்ல. பரவாயில்ல, நான் அத்தைட்ட உங்களை சொல்லுவேன். இதயத்தை கொடுப்பீங்களாமே, இதயத்தை. ஏய், அது எப்படி என்னால கொடுக்க முடியும்? இப்பதானே சொன்னீங்க. சாலாத்த. ஏய் லூசு லூசு, நானே போய் சொல்லி அவங்கள அனுப்புனேன். நான் இங்க என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அவங்க வராம இருக்காங்க. அத கூட புரிஞ்சுக்காம கத்திக்கிட்டு இருக்க. நான் அப்படிதான் கத்துவேன். சாலா. ஏய் ஏய் இங்க பாரு வேணி, வேணி. ஏய் எதுக்குடி பழுகுற? டேய் சரத்து. ஏய் அம்மா, அம்மா வராங்கடி. அழாத. ஏய் சரத்து போடுவா. ஐயோ அம்மா, அழாத, இங்க பாரு. டேய் கழுத, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. இதுக்குதான் என்ன வெளிய அனுப்பி விட்டியா? ஐயோ இல்லம்மா, சும்மா நான் பேசிக்கிட்டு. ஏய் தள்ளி போய் நில்லுடி அம்மா. பேசுவடா, ஏன் பேச மாட்ட? வேணி. அதான் நான் கோவிலுக்கு கிளம்புறேன். சரி சரி. என்னடா எங்க ஏறி உக்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு தெரியறியா? இல்லம்மா, அது வந்து. இறங்குடா, கீழே இறங்கு. எழுந்து போடா, போ வெளிய. போறேம்மா. என்ன பார்த்ததும் வேணி பயந்துட்டான்னு நினைக்கிறேன். உங்க அப்பா டீ கேட்டாரா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வந்திருப்பேன். அம்மா. சரி போ, நீயும் குளிச்சுட்டு கிளம்பு. சீக்கிரம் சாப்பிட வாடா, நீ தாண்டா லேட்டா சாப்பிடுற. சாப்பாடு எல்லாம் ஆறிடுது. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இதோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே ஓகே. ஐயோ, போச்சு போச்சு. கோபப்பட போறாளா, சண்டை போட போறாளா, கோச்சிக்க போறாளா, ஒண்ணுமே புரியலையே. எந்த ஒரு கெஸும் பண்ண முடியாது. ஏதா இருந்தாலும் சரி, கம்முனு ரூம்குள்ள போய் பேசாம குளிச்சுட்டு அப்படியே அவளை கூட்டிட்டு கோவிலுக்கு கிளம்பிடணும். எதா இருந்தாலும் கோவில்ல போய் பேசிக்கலாம். சுத்தி கொஞ்சம் பப்ளிக் இருக்கறனால நமக்கு தர்ம அடி விழுகிறது தப்பிக்கும். ஆனாலும் டேய் ரொம்ப மோசம்டா. என்னடா ஆபீஸ்க்கு போக மனசே இல்லையா? அது ஒன்னில அந்த கனி, நேத்து வேற நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டியா? அதான் ஆபீஸ்க்கு போக மனசே வரல. பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுட்டா. ஓகே ஓகே, நான் வேணா ரத்ன மாமாக்கு ஃபோன் பண்ணி லீவ் கேக்குறேன். அம்மா தாயே, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நானே கேட்டுக்கிறேன். ஏய் சும்மா சொன்னா உடனே நீ கேப்பியா? ஏன் அந்த கனி? கொண்டுவேன், ஒழுங்கா ஆபீஸ்க்கு போ. ஓய், நீயா லீவு போடும்ப? இப்ப என்ன நானே லீவு போறேன்னு சொன்னாலும் வேண்டாங்கற? டேய் இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு தானே இந்த மாதிரி ஃபேன் செட் போட்டுக்க. ஒழுங்கா போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. ஆமாண்டி, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. போடா காட்டருமா, ஃபர்ஸ்ட் ஆபீஸ் வர்க்க பாரு. சரி ஓகே. ஆனாலும் அந்த கனி, எதையும் நினைக்காத, ஃபீல் பண்ணாத, அதோட கஷ்டப்படாத. அந்த கனி எப்பவும் கலகலப்பா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா சொம்பு நிறைய சிலரைய போட்டு குழு குழு குழுன்னு குழுக்குனா எப்படி கலக்கலக்கலக்கலான்னு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி அந்த கனி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த புள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கடா, பேய் ஓட்டலாம் இழுத்துட்டு போயிருவாங்க. ஏய் அப்படிலாம் இழுக்க மாட்டாங்கடி. ஏப்பா காட்டருமா, உன் அட்வைஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். நான் நேத்தே நல்லா அழுதுட்டேன், ஒன்ன திட்டிட்டேன், எங்க அம்மாவை திட்டிட்டேன். இப்ப ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். இனி வளர்மதி வந்தாலும் சரி, வளராத மதி வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்லவே இல்ல. நான் என் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்க போறேன். ஏய் அப்படியா? ஆமா, அழகான குடும்பம், அன்பான புருஷன். இதை விட்டுட்டு ஆளாளுக்கு அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு ஆனா ஃபீல் பண்ணி ஏன் சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கணும்? வாவ் சூப்பர்மா. இங்க பாரு, நான் ஃபீல் பண்றதெல்லாம் ஒரு நாள் தான். ஏன்னா என்னாலயே சோகமா இருக்க முடியாதுடா. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. யா உன்னை காமெடி பீஸா பார்த்து பழகிடுச்சா? காமெடி பீஸ்னா ஐயோ நீ நல்ல பீஸ் தாண்டி. அதாவது காமெடிங்கிறது. சரி விடு, நான் காமெடியனாவே இருந்துட்டு போறேன். எனக்கு ஏத்த ஜோடி நீதான். இது எப்பவும் மாறாது, புரியுதா? புரியுது. அப்புறம் நேத்து நம்ம கூட நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. இனி அத பத்தி நம்ம எப்பவும் பேசக்கூடாது. எனக்கு டபுள் ஓகே. அப்புறம் எப்பவும் போல நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ இது ட்ரிபிள் ஓகே.
ஏய் ஆந்தகனி, என்ன காட்டேருமா? இல்ல நேத்து திடீர்னு பேசாம இருந்தவன சொரிஞ்சு விட்டுட்ட. சொரிஞ்சு விட்டேனா? சீ. சொரிஞ்சுனா முதுக இல்ல, அது அது வந்து என்னடா? இல்ல நேத்து எனக்கு பொண்ணெல்லாம் பாக்குறேன்னு சொன்ன. ஏய் முறைக்காத. நான் அது என்ன சொல்ல வந்தேனா, அடுத்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீ அழுகுற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தேனா எனக்கு உடனே கால் பண்ணி நான் வரேன். ஓகே, வந்து 2 பேரும் ஜோடியா அப்படியே அழகா கிளம்பி போவோம். எங்க? எனக்கு பொண்ணு பார்க்க. காட்டேருமா, இன்னைக்கு உனக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? சிரிக்காத, கண்ணு மொழிய தோண்டிடுவேன். ஓகே ஓகே, கூல் கூல். சொல்வாங்கல்ல, விடாது கருப்புங்கிற மாதிரி என்ன விடாத பொண்ணு நீதான். அப்படியே 7 ஜென்மமும் நம்ம பந்தம் தொடரட்டும். ஓகேவா? வேற வழி? என் தலையெழுத்து. சரிடி, மணியாச்சி. இன்னைக்கு போறதே லேட்டு தான். போயிட்டு வரேன். சரிடா, போயிட்டு டீ டைம் கால் பண்ணு. ஆமா, போறதே டீ டைத்துக்கு தான். இனி டீ டைம் என்ன உங்க அப்பாவா கொடுப்பாரு? எங்க மாமா கொடுப்பாரு. கொடுத்தா கால் பண்றேன். பண்ணு. ஏய், என்னடா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டான்? இல்லையே, காலங்காத்தாலே ஆளை பார்த்தேன். எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தான். ஒருவேளை புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுருக்கோங்களோ? இருக்குமா? இருக்குண்டா. வாசுகியை போய் பார்த்து பேசினதுக்கு அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தா. சரி, அப்புறமே என்ன ஏதுன்னு கேட்டுக்கலான்னு வந்துட்டேன். அப்பனா கன்ஃபார்ம் சண்டையா தான் இருக்கும். இவன் எல்லாம் என்னைக்கு ஆபீஸ்ல இந்த டயத்துக்கு வீட்டுக்கு வந்தான்? அதானே, சின்சியர் ஒர்க்கர் ஆச்சே. சரிமா, நீ என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கோ. எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். ஓகேடா. டேய் திரு, என்னடா வாழ்க்கையில ரொம்ப குதூகலமா இருக்க போல. ஏ வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஹலோ திரு மச்சான். அங்க என்ன மரப்பு? இங்க வாங்க. என்னவா, உன் புருஷனுக்கு கொழுப்பு கூடி போச்சு? என்ன பண்ண, உன் கூட எல்லாம் சேரான்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இவன் கூட எல்லாம் சேராதடா, உருப்பட மாட்டேன். என்னத்த சொல்லு, அந்த உன் கூட தான் ஒட்டிக்கிறான். ஆந்தகனி. சரி, அதை விடு. அம்மா, என்ன இந்த டைம் வீட்டுக்கு வந்திருக்க? சும்மாதான். சும்மாவா இல்ல சமாதானப்படுத்தவா? சமாதானமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்லையே, காலையில கவனிச்சேன். நீ ஊர்றன்னு இருந்த. கொஞ்ச நேரம் கழிச்சு வாசுகி வெளியவே வரலையேன்னு ஓர் ரூமுக்கு உள்ள போய் பார்த்தா உன் பொண்டாட்டி அதுக்கு மேல ஊர்றன்னு இருந்தா. என்ன மச்சான், சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே நடத்துங்க. இந்த சண்டையை போட்டாதானே சமாதானப்படுத்த முடியும். ஆந்தகனி, நான் ஒன்னும் சமாதானப்படுத்த வரல. ஓ, அப்ப சண்டை கன்ஃபார்மா? ஏமா தாயே, நான் சண்டையும் போடல, சமாதானமும் படுத்தல. ஒரு ஃபைல மறந்துட்டேன், எடுக்க வந்தேன். நீ ஃபைல தான் மறந்துட்டேங்கிறது உன் முகத்துல அப்படியே தெரியுது. போ உன் ரூம்ல உன் பெட்ல தான் அந்த ஃபைல் உட்கார்ந்திருக்கும். மறக்காம எடுத்துட்டு போ. கழுத, வாரேன், வந்து கவனிச்சுக்கிறேன். போப்பா பாத்து வரட்டும். கழுத, புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கு முளைக்குது. ஐயோ, கோபமா பேசிட்டு நான் படுற பாடு இருக்கு. உருன்னு உட்காந்துட்டு இருக்காளா? சரி ஓகே, போய் சமாதானப்படுத்துவோம். வேற வழி? என்னவா, எப்படி சமாதானப்படுத்தலாம்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, யோசிக்கிறேன். வா, வந்து சொல்லி கொடுக்குறியா? உங்க 2 பேத்துக்குள்ள நான் எதுக்கு? எனக்கு வேலை இருக்குப்பா, நான் போறேன். போப்பா போ, அதை செய். ஓவரா பேசாதடா திருக்கருவாயா. அப்புறம் உன் பொண்டாட்டி சமாதானமே ஆக மாட்டா. கழுத, என்ன சொன்ன? கருவாயனா? அடிப்பாவி. சரி ஓகே, போய் நம்ம பொண்டாட்டிய பாப்போம். அட பாக்க அழகா இருக்கா, பேசவும் அறிவா இருக்கா. ஆனா அப்படி இவளுக்குள்ள என்ன இருக்கும்? சிரிக்க கூட மாட்டானா? சரி ஓகே, சிரிக்க வச்சு பாப்போம். ஹலோ, டேய் இங்க பாரு. அட ஹேய், முட்டை கண்ணு முழியா? ஏய், யாரு முட்டை கண்ணு முழிய? நீதான்டா, வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன நீயா போன் பண்ணி வர வச்ச? இப்பவும் நான் கால் பண்ணி கூப்பிடுவேன். இன்னைக்கு என்னடா? இன்னைக்கு என்னன்னா, போன தடவை நீ என்ன தப்பா நினைச்சிட்டு போயிட்ட. அப்படி அவங்க அப்பா அம்மனுக்கு லவ் யூ சொல்ல சொன்னேனா? அதுலயே நீ தெரிஞ்சிருக்கணும் அவங்க அப்பா என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்கன்னு. இருந்தாலும் அப்பா முன்ன இங்க பாரு, இருந்தாலும் இல்லாட்டிலாம் நீ சொல்லக்கூடாது. சோனாவுக்கும் என் மேல விருப்பம் தான். அப்படியா? பின்ன என்ன பிடிக்காமையா? உங்க அப்பா இருக்கும்போது லவ் யூ சொல்லுன்னு சொன்னதும் சொல்லுவா? அது நீ மிரட்டி. ஒன்ன கூட தான் இப்ப மிரட்டுவேன், நீ சொல்லுவ? ஐயா, கால்ல செருப்பு போட்டுருக்கேன். நீ மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் இதத்தான் சொல்லுவீங்க. அப்படி இருந்தா அவ எனக்கு லவ் யூ சொன்னானா, என் மேல அவளுக்கும் விருப்பம் இருக்கு, நீ புரிஞ்சுக்க வேணா? அது எப்படா? நீ முன்ன புண்ண சைடு அப்படி இப்படின்னு அவளை பக்கம் சுத்தி போயிட்டு வந்தேனா அவளுக்கு உன்ன பிடிச்சிருமா? பிடிக்கணுமே, நாளா யாரு தெரியுமா? காதல் மன்னன் ஆரம்பிக்காத. சரி இதெல்லாம் விடு. அன்னைக்கு நீ லவ் யூ சொல்ல சொன்னா அவளும் சொன்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் மேட்ர கேளு. சோனாவோட அப்பாவுக்கு என் மேல பயங்கர கோபம். கோபமா? ஆமா. எதுக்கு கோபம்? ஆமா, எதுக்கு கோபம்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? பொறுமா, ஓரளவுக்கு யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? இல்ல, கொஞ்சம் ரைமிங்கா டைமிங்கா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். அப்பனா ரெக்கை விரித்தேன் ரெக்கைய விரிச்சிட வேண்டிதான்.
அது ஒண்ணு இல்ல ஜோ, கதைய புடிச்சிட்டேன், இப்ப சொல்றேன் கேளு. அதையா? ஐயோ, என் காதல் கதமா, ஊட ஊட பேசாத, கொஞ்சம் அமைதியா கேளு. சரி ஓகே சொல்லு. அவங்க அப்பாவுக்கு என் மேல உள்ள கோபத்துல திடீர்னு பார்த்தா அங்கிட்டு இருந்து ஒரு 50 பேரு, இங்கிட்டு இருந்து ஒரு 50 பேரு, இப்படியே வாரத்துக்கு ஒருக்க என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்குடா? என்ன பிடிக்காம தான் என்ன எப்படியாவது தீர்த்து கட்டிடலான்னு. ஆனா நான் யாரு, மாஸ்க் ஹீரோல சும்மா 50 பேர் வந்தா என்ன, 500 பேர் வந்தா என்னன்னு அவ்வளவு பெரிய சும்மா சாரா மாதிரி அடிச்சு போட்டு என் சோனாவை நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா என் சோனா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. உடனே வா. இல்ல அவளுக்கு என் மேல ஆசை இருந்தது, ஆனா லவ் யூ சொல்லல. உன்னை நல்லா நோட் பண்ணிக்கோ, நான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ரொபோஸ் பண்ணதான். அதுக்கப்புறம் நானும் லவ் யூ சொல்லல. ஆனா நாங்க 2 பேரும் மாறி மாறி லவ் யூ சொல்லிக்கிட்டோம். மாறி மாறியா? அந்த ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குனது யாரு தெரியுமா? யாருடா? சோனாவோட மாமா. ஆமாவா? அது ஒரு தடிமாடு. சோனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன பிள்ளையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் என்ன, நானும் சோனாவும் அப்பப்போ மீட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, இதெல்லாம் பார்த்து காண்டானவன் ஒரு நாள் அந்த நாள் தான் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். என் தங்கச்சி கல்யாணம் வீட்டுல தான் நடந்தது. வீட்டை சுத்தி ஆளை இறக்கிட்டான். பாத்தியா, உனக்கே பதறுது. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கிட்ட போய் பேசினேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? சோனாவோட மாமாவா? என்ன சொன்னா? சோனா என் முறை பொண்ணு, அவளை கட்டிக்கணும்னு நான் சின்ன பையன்ல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தா, சோனாவோட அப்பா அதான் என் மாமங்காரன் எனக்கு சோனாவை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா நீ அவ பின்னாடி சுத்துறது எனக்கு பிடிக்கல. இப்ப நீ என்ன பண்றனா, சோனாவை அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இனி அவளுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீ என் சோனா கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. நான் சொன்ன நீ எதையுமே செய்யலாட்டி உன் தங்கச்சி கல்யாணம் நடக்காது. அது மட்டும் இல்ல, உன் வீட்டுல உள்ள யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன்னு என்ன மிரட்டிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சோனாவை கூட்டிட்டு வந்து விட்டுட்டியா? வேற வழி, என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணுமே. அதை விட என் குடும்பத்துல உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் போயிட்டா அப்புறம் நான் அதுக்காக ஒரு பொண்ணு அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பேசுவா வைப்பா, ஆனா மனசாரா நீ தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலையே. அதுக்காக அவ வீட்டுக்கே போய் சும்மா கெத்தா என் கூட வா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அவளை நான் கூட்டிட்டு போறத பார்த்ததும் அவங்க அப்பனோட ஆள்க சும்மா என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. அவ்வளவு பேர் கூட சண்டை போட்டு மாஸ்க் காட்டி அந்த பொண்ணை ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சா. ஒரு பொண்ணா? ஃப்ளோல வந்துருச்சுமா சோனாவ. அப்புறம் இந்த காஃபி ஷாப்ல தான் உங்க மாமா என் காரையும் கொண்டு வந்து விட சொன்னான். அடப்பாவி, கொண்டு போய் விட்டுட்டியா? ஆமா, கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப நான் கார் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஆனா சோனா என் மேல உள்ள நம்பிக்கையில எப்போ இருந்தாலும் என் ஜீவா வருவான்டா, வந்து என்ன கூட்டிட்டு போவான்டா அப்படின்னு அவங்க மாமன் கிட்ட வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கா. அடப்பாவி, ஆனா நீதான் விட்டுட்டு போயிட்டியே. போனேமா, ஆனா போகும்போதேவும் சோனாவை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது, அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணது, அதுக்கப்புறம் சோனா அவ கூட சுத்தினது, அதை விட அவ என் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுனது எல்லாமே நினைச்சு பார்த்து திரும்பவும் சோனாவை கூப்பிடலான்னு அந்த காஃபி ஷாப்க்கு போனேன். சும்மா மாசா காஃபி ஷாப்குள்ளே காரை விட்டு சும்மா டோரை திறந்து அப்படி மாசா இறங்கி நின்னேன் பாரு. அந்த சீனை நீ நினைச்சு பாரு, சூப்பரா இருக்கும். மாசா இருந்ததா? இருந்தது. அந்த சீன்ல என் முகம் தானே தெரிஞ்சது. உன்னை வச்சு தானே நினைச்சு பாக்குறேன், உன் முகம் தான் தெரிஞ்சது. ஓகே, இப்போ திரும்பவும் நீ அப்படியே நினைச்சு பாரு. நானு சோனாவா நீ. மாசான சீன், அதுவும் ப்ரொபோஸ் பண்ற சீன் நினைச்சு பார்க்க போறியா இல்லையா? ஓகே பாக்குறேன். ஒரு பெரிய காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்ல 4-5 அடியால் நின்னு என் சோனா கழுத்துல ஒருத்தன் பத்திய வச்சுட்டு நிக்கிறான். அப்ப நாங்க போய் பக்கத்துல நின்னதும் என் ஜோவை பார்த்து என்ன சொன்னேன் தெரியுமா? ஜோ இல்ல, சோனா. ரெண்டும் ஒண்ணுதாமா. இல்ல நீ சோனா மாதிரி நினைச்சு நீயா இருந்துக்கோ. அது கடைசி கிளைமேக்ஸ் சொல்லவா வேண்டாமா? சரி ஓகே, நினைச்சுக்கிறேன், சொல்லு. சோனா கழுத்துல கத்தி வச்சிருக்கான்னு கூட பார்க்காம அவளை பார்த்து நான் சொன்னேன் பாரு. என்ன? மாமா வேண்டாம், விட்டு. அப்புறம் நீ தான் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இனி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். வேண்டாம் மாமா, என் ஜீவா மட்டும் வந்தா. அவன் வர மாட்டான்டி. அவன் தெரிஞ்சேதான் உன்னை இங்க கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான். இனி அவன் கண்டிப்பா வரவே மாட்டான். அதெல்லாம் வருவான் மாமா. அது எப்படி வருவான்? அவன் வந்தா அவன் தங்கச்சி கல்யாணம் நடக்காது. மாமா இங்க பாரு, இப்படி மிரட்டாத. உனக்கு ஜீவாவை பத்தி தெரியல. தேவையில்லாம வருத்தப்படாத மாமா, இதோட விட்டுட்டு போயிடு. யாரு வருத்தப்படுறான்னு பாப்போம். உங்க அப்பனுக்கு நாலாம் கண்ணுக்கு தெரியல, வேற ஒருத்தனுக்கு கட்டி வைப்பானோ? டேய், அப்படியே கழுத்துல கத்தி வச்சுக்கோ. அசஞ்சா யோசிக்கவே யோசிக்காத, அப்படியே கத்திய கழுத்துல இறக்கிரு. ஓகே பாஸ்.
மாமா நீ தப்பு பண்ற. இனிமேல் தான் தப்பு பண்ண போறேன். இப்பவே உன் கழுத்துல தாலியை கட்டி உங்க அப்பங்கிட்ட கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறேன். மாமா நீ தேவையில்லாம யோசிக்கிற. என் ஜீவா இப்ப வருவான் பாரு. வந்தா நம்ம கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான். ஏய் எர்ரா தாலிய இதோ எடுத்துறேன். மாமா அங்க பாரு. ஜீவா ஐ லவ் யூ. ஹே ஜீவா ஐ லவ் யூ. டேய் டேய் ஒரு நிமிஷம் போறா. நீ ஐ லவ் யூ. ஏ இப்பாரா. டேய் என்னடா கத்திய பிடிக்கிற? கைய மேல ஏத்துடா. நல்ல கழுத்துல வை. அப்பதானே என் ஆளு நல்லா சண்டை போடுவான். ஏய் கத்திய கழுத்துல வைடா. இப்படிதான். ஓய் ஐ லவ் யூ. லவ் யூ. வேண்டாம் 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 போட்டுறாதடா டேய். ஐயோ அம்மா. ஆமாமா. ஐ லவ் யூ. ஏய் கோணவாயா என்னடா பாத்துட்டு இருக்க? வாடா வா. எழுந்துடுறோம் எழுந்துரு. ஐயா சார் எழுந்துறோம் இன்னைக்கு அவனா. வா 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 சார். வாடா 2 பேர் சேர்ந்து என்னன்னு பாத்துடலாம். திரும்பவுமா? சரிங்க சார். எப்படி? ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ. டேய் மாமா என்னமா சொன்ன? என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு. இப்ப கட்டா? டேய் மாமா கட்டா தாலிய. ஏமா உசுப்பேத்துற? இல்ல இன்னும் மாசான ஃபைட்ட பாக்க. ஐயோ என் ஃபைட்ட பார்க்க அவ்வளவு ஆசையா? ஐ லவ் யூ. இதுக்காகவே எத்தனை பேரனாலும் அடிக்கலாம். நீ அடிப்படா ஆனா எங்களுக்கு தாங்கணுமே. ஆல் பாய்ஸ் கடையை காலி பண்ணுங்க. நம்ம இடத்த காலி பண்ணலாம். ஓகே பாஸ். எப்படி? செம்ம மாஸ்டா. இப்ப நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? தப்பு தப்பு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது ரொம்ப சரி. ஆனா உங்க வீட்ல உள்ள எல்லாரோட சம்மதத்தோட. அது நடக்குமா? நான் நடக்க வைக்கிறேன். சரி ஓகே உனக்காக நான் வெயிட் பண்றேன். உன்னை நம்புறேன். ஐ லவ் யூ. லவ் யூ. என்ன செம்ம சீன்ல நிப்பாட்ட சொல்ற? இல்லடா நீ இப்ப சொல்றதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஐயோ இவ்வளவு நாள் கதையா சொன்னா எந்த படத்தையும் பார்க்காம கடைசியா இந்த படத்தை பார்த்துட்டாலோ. சமாளிப்போம். இருக்காதேமா. ஐயோ ஜீவா இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா அது எங்கன்னு? இதுக்குதான் நான் என் லவ் ஸ்டோரியை யார்கிட்டயும் சொல்றதில்ல. இந்த மாதிரி நான் உட்காந்து சொல்ல வேண்டியதான். யாராவது அது சினிமாவோ இல்ல ரியல் லைஃப்ல அவங்களே உருவாக்குன மாதிரி எப்படியே என் ஸ்டோரி எங்கெங்கயோ போகுது. நான் அப்செட் ஆயிட்டேன். இல்ல நான் எங்கேயோ பார்த்த மாதிரி. இல்லமா இல்ல இன்னைக்கு நீ என்ன அப்செட் பண்ணிட்ட. என்னோட ஸ்டோரிய நான் எவ்வளவு மாசம் எவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் அவ என்ன விட்டுட்டு போனா. அதை எப்படின்னு சொல்லுங்கள. இந்த சீனை கட் பண்ணிட்டேல. ஐயோ டேய் முட்டைக்கண்ண முழியா. இத வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி. சரி ஓகே எங்கேயும் பார்க்கல. எப்படி உன்னை விட்டுட்டு போனா? அதுக்கு என்ன கதை சொல்லுடா. அது ரொம்ப துயரமான கதை. துயரமா? அத இல்ல அத நினைச்சாலே எனக்கு கஷ்டமாயிடும். இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்றேன். நாளைக்கா? ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எங்கடா இருக்க ஆபீஸ்க்கு வந்து தொலைன்னு. இனியும் போல எங்க மாமா என்ன தேடி வந்துருவாரு. நாளைக்கு இதே டைம் இங்கனுக்குள்ளே மீட் பண்ணலாம். ஓகே ஓகே நாளையோட ஒரு ஸ்டோரி முடிஞ்சிருமா? இன்னையோடய முடிச்சிருவோன்னு நினைச்சேன். எங்க டைம் கிடுகிடுன்னு ஓடுது. இன்னும் நான் பிரிஞ்ச கதையை சொன்னேன். அடுத்த 10 நிமிஷம் நாம தான் ஸ்கிரீன்ல இருப்போம். அதனால திருவாசுக்கு வழியை விட்டுட்டு நம்ம திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி ஓகே நீ இன்னைக்கே ஸ்டோரிய முடிச்சிடுவ. என் மனசுல ரொம்ப நாளா உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லிடுவோன்னு பார்த்தேன். ஐயோ அத கேட்கலாம் தானே ஆவலா வந்தேன். சரி ஓகே நீ நாளைக்கு சொல்லி முடி. அப்புறம் நான் பாக்குறேன். ஓகே நாளைக்கு நான் கண்டிப்பா முடிச்சிடுறேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கதையும் கேட்டிருப்பாங்க உன்னோட பேச்சையும் கேட்டிருப்பாங்க. இதுல இருந்து அவங்களா ஒரு கெஸ் பண்ணி ஓ மனசுக்குள்ள என்னதான் ஊர்த்ததுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட்ஸை இன்னைக்கு பின் பண்ணிடலாம். ஓகேடா நல்ல ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் இந்த டாஸ்க். ரொம்ப எமோஷனலாம் திங்க் பண்ணாதீங்க. அப்படி நம்ம ஜோ மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்குறேன். கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்றேன். ஓகேவா? பை நாளைக்கு பார்க்கலாம். பாய்னா வீடியோ முடிச்சுட்டு போயிடாதீங்க. திருவாசுகிய பார்த்துட்டு போங்க. ஓகே அதெல்லாம் பாப்பாங்கடா. நீ எழுந்து இடத்த காலி பண்ணு. காலி பண்ணிடலாமே.
நான் போனதுல இருந்து இப்படியே தான் உட்காந்துருக்கியா? சரி ஓகே, எழுந்து வா சாப்பிட. இல்லங்க, நான் சாப்பிட்டுட்டேன். சும்மா ஏதாவது சொல்லாத. நீ பேசுனது தப்பு, நான் கோபப்பட்டேன். நான் கோபப்பட்டதுக்கு சாரி எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா என் கோபம் நியாயமானது. இன்னும் மனசு வலிக்குது தெரியுமா? இல்லங்க, நான் எதுக்காக வேணாலும் இருக்கட்டும். ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. அப்புறம் நீ சாப்பிடாம ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். எழுந்து வா சாப்பிட. நான் சாப்பிட்டுட்டேன். ஏய் பொய் சொல்லாதடி. சரி ஓகே, வரலன்னா இரு, நானே எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வராதீங்க, நான் சாப்பிட்டுட்டேன். அப்படி என்ன உனக்கு வீம்புத்தனம்? பேசுனது தப்பு, நான் திட்டினேன். அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என் மேல கோபம்னா நீ என்கிட்ட காட்டு, சாப்பாட்டுல காட்டாத. உன்னை முழுசா நல்லா பாத்துக்கவே நம்பிக்கை கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படி கூட்டிட்டு வந்தவள என்னால பட்னியா போட முடியாது. சரி ஓகே, சாப்பாடை கொண்டு வந்து நான் ஊட்டி கூட விடுறேன். போதுமா? இப்பவாது சாப்பிடுறியா? சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு, நீங்க ஊட்டி விடுறேன்னு சொன்னனால. ஆனா நான் சாப்பிட்டேங்க, நிஜமா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சாப்பிட்டு வந்துதான் உட்கார்ந்துருக்கேன். நம்ம 2 பேர் நம்பிக்கை என்னோட வயித்துல பாப்பா இருக்கும்னு. அந்த பாப்பாவை நான் பட்னியா போடக்கூடாதுல, அதனால சாப்பிட்டேங்க. கண்டிப்பா சாப்பிட்டேன். அது என்னங்க, சாரி, நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான். ஆனா பேசுனதுக்கு காரணம். நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷங்க. காரணம் எதுவும் எனக்கு வேண்டாம். சாப்பிடுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்டோமே தான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அதுபடி ரொம்ப சந்தோஷம். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்னங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம். என்னங்க ப்ளீஸ். என்ன மாமோ, சௌக்கியமா? டேய், என்ன மாமா காலையில இருந்து என் போனை எதிர்பார்த்துட்டு இருக்க போல? அப்புறம் என் பொண்டாட்டி, அதான் உன் மக கால் பண்ணி நைட் எங்க இருந்தீங்க, இப்ப தூங்கி முடிச்சிட்டீங்களா, என்ன பண்றீங்க எல்லாத்தையும் விசாரிச்ச போல. என்ன மாமோ, நான் தான் கன்ஃபார்ம் பண்ண. இதெல்லாம் கேட்டியோ? டேய் சித்தார்த், ஏண்டா ஏன் திடீர்னு இப்படி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ற? இங்க பார் சித்தார்த், நான் சொல்றத கேளு. என் மேலே ரொம்ப நல்ல பையன்டா. உன்னோட குணமும் தங்கமான குணம். நீயா ப்ளீஸ். டேய் இங்க பாரு. ஏய் மாமோ, நான் பேசுறத மட்டும் நீ கேளு. நீ பேசுறத கேட்க நான் கால் பண்ணல. அப்புறம் இப்போ வரைக்கும் நீ யார்கிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கல. அதே மாதிரியே இரு. யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் உன் பொண்ணுவ ஸ்லோ பாய்சன். ஏய் சித்தார்த், ஓகே மாமோ, இப்ப நான் எதுக்கு கால் பண்ணேனா உனக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னையில இருந்து நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்கணும்னு. கேக்குறியா? சித்தார்த், கேட்கலனா இங்க உன் பொண்ண. ஏய் வேணாண்டா, நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு என் மகளுக்கு தெரிஞ்சது என்னை விட்டுட்டு போக முடியாது. அவளை நான் அணுவா கஷ்டப்படுத்தினாலும் நான் தான் அவளை கஷ்டப்படுத்துறேன்னு தெரியாமையே கஷ்டப்படுவா. என்ன முழுசா நம்பிட்டாயா? என் மேல சந்தேகம் வர்ற மாதிரி அவகிட்ட ஒரு சின்னதா கூட நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன். இப்ப அதெல்லாம் விடு. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? சித்தார்த், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஏய், நான் சொல்றத நீ முத கேளு. அப்புறம் இன்னைக்கு இன்னும் ஆபீஸ் போகாம வீட்டுல இருக்க. உன் மவன் தீருவும் வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப நீ என்ன பண்றேனா,